ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலான், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லபை கணபதிக்கு நைவேத்தியங்கள் படைத்து நல்ல குழந்தைகளை தர வேண்டும் என்று வழிபட்டால் அதன்படி நடக்குமா? சுவாமி மலையில் முருகன் சன்னிதானத்தில் வல்லபை கணபதியை காணலாம். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்றால் எந்த ஒரு வியப்பும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 26/1/2026 கிழமை, திங்கள் கிழமை, தமிழ் வருடம் விசுவா வசு, தமிழ் மாதம் தை 12வது நாள். இன்றைய விசேஷம் குடியரசு தினம், அரசு விடுமுறை, பீஷ்ம தர்ப்பணம், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சைவ சமய ஸ்தாபத வரலாறு நிலை, குடியரசு தினம், அரசு விடுமுறை, அஷ்டமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, பிறகு 9:30 10:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய கூடுதல் விசேஷம் என்னவென்றால், வாஸ்து நேரம் கடைபிடிக்கக்கூடிய அந்த நல்ல நேரம் காலை 10:41 முதல் 11:17 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 3 மணி வரை, திதி அஷ்டமி இரவு 7:11 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி, காலை 10:50 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரம் அஸ்தம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசியா. யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மங்காத செல்வம் எப்பொழுதும் தங்க, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று புகழோடு செல்வத்தோடு வாழ்பவர்கள் அந்தந்த பகுதியிலே வாழும் ஏழை எளியவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் யார் என்பதை காண்போம். ஒருவரது ஜாதகத்தில் லக்னம் 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்கள் ஏதாவது ஒன்றில் லக்னாதிபதி நின்றிட, லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி லக்னத்திற்கு 5, 9 ஆகிய இடங்களில் ஏதாவது ஒன்று இருந்திட பிறந்த ஜாதகர்கள் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களோடு பெற்று பிறருக்கு உதவியாகவும் மங்காத செல்வத்தோடும் சிறப்போடு வாழ்வார்கள். லக்னத்துக்கு 10ஆம் வீட்டுக்கு உரியவர் 2ஆம் வீட்டின் அதிபதியும் 11ஆம் வீட்டுக்கு உரியவர் சுகஸ்தானமான் 4வது வீட்டின் அதிபதியோடு சேர்ந்து 4 கிரகங்கள் ஒன்று கூடி லக்னத்துக்கு கேந்திரம் கோணங்கள் 1, 4, 5, 7, 9, 10 ஆகிய இடங்களில் வலிமையுடன் அமர்ந்தார். அவர்கள்
புகழும் செல்வமும் பெற்று சிறப்பாக வாழ்வார். இப்படிப்பட்டவர்கள் பொது வாழ்விலே கடைசி வரை அமைச்சர் அந்தஸ்துடன் வாழ்வார் அல்லது IAS IPS போன்ற அரசு பதவிகளில் வாழ்வார். லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டு அதிபதியோடு கூடு வலிமையோடு 7, 10 ஆகிய இடங்களில் இருந்தால் அவர்கள் 40 வயதுக்கு மேல் புகழும் செல்வமும் பெற்று சுய சிந்தனையுடன் வாழ்வார். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு கூடி நின்றாலும் மேலும் 10ஆம் அதிபதி 9லும் 9ஆம் அதிபர் 10லும் மாற்றி அமைந்தால் அந்த ஜாதகர் என்றும் குறைவாத செல்வமும் புகழும் பெற்று வாழ்வார். அதுபோல லக்னத்துக்கு 5, 10 கூறிய கிரகங்கள் 2, 5, 7, 10, 11 ஆகிய இடங்களில் வலிமையுடன் அமர்ந்தார் சிறப்பான யோகத்தை பெற்று வாழ்வார்கள். லக்னாதிபதி 10ஆம் வீட்டில் உச்சமாகவும் 10ஆம் வீட்டுக்குரியவர் உச்சம் பெற்றும் அமைய பெற்றவர்கள் செல்வ செழிப்புடன் புகழோடு வாழ்வார்கள். அவர்கள் ஒரு சிலர் கலைத்துறையிலும் சினிமாவில் முன்னிலை வாழ்வார்கள். லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுக்குரிய கிரகம் சுபகிரகமாய் இருந்து லக்னத்தில் 2இல் உச்சம் அல்லது ஆட்சி பெற்றிருந்தார் அந்த ஜாதகர் சிறந்த செல்வ வசதியுடன் பரம்பரை சொத்துக்களுடன் சுகபோகத்துடன் வாழ்வார். லக்னத்துக்கு 2க்கு உரியவர் குரு, சந்திரன், சுக்கிரன், புதன் ஆகியோரோடு சேர்ந்து லக்னத்துக்கு 2இல் அமர்ந்திருந்தால் சீரும் சிறப்புமாய் வாழ்வார். இவை எப்போதும் நிலைத்திருக்க நாம் கடைபிடிக்கக்கூடிய பரிகாரம் புகழ் செல்வம் இரண்டும் எப்போதும் வாழ்வில் நிலைத்திருக்க பௌர்ணமி தோறும் குலதெய்வத்தை வணங்கி வரும் காலை வேளையிலே வணங்கலாம். 2வது பரிகாரம் குலதெய்வம் தெரியாதவர்கள் உங்கள் பகுதியில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு புதன் அல்லது சனிக்கிழமையை சென்று வணங்கி வர என்றும் மங்காத செல்வத்தோடு வாழலாம். நாளைய தினம் கரி நாளில் பிறந்தால் தோஷமா? அப்படி இருந்தால் அது தீர என்ன பரிகாரம்? இதற்கு உண்டான கிரக அமைவு என்ன, உண்டான பொருத்தமான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே 4ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட மாத்தூர் ஸ்தானம், அதாவது அன்னையை பற்றி சொல்லுகின்ற அந்த ஸ்தானத்தையும் வாகன ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஸ்தானத்தையும் அடிப்படை கல்வி அந்த ஸ்தானத்தையும் உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தையும் மற்றும் வாகனஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஸ்தானத்தினுடைய பல்வேறு கிரக இணைவுகளை அதனால் வரும் பலாபலன்களையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். குரு 4இல் இருக்க தாய்க்கு தோஷம், 4ஆம் அதிபரோடு சனி செவ்வாய் கூடியிருக்க தாய்க்கு தோஷம். அவ்வாறு அமைந்தால் சனி தசாவில் அல்லது செவ்வாய் தசாவில் தாய்க்கு கண்டம் உண்டாகும். 4ஆம் அதிபர் சந்திரன் கூடி 6இல் இருக்க பெற்ற தாயை ஜாதகர் விரோதியாய் பார்ப்பார். 4ஆம் அதிபர் சந்திரன் கூடி 2ஆம் வீட்டில் இருக்க தாயாரால் சிலருக்கு பணம் கிடைக்கும். 4ஆம் அதிபர் சந்திரனோடு கூடி 3இல் இருக்க ஜாதகருடைய சகோதரர்களுக்கு தாயின் சொத்து சேர்ந்துவிடும். 4ஆம் அதிபர் சந்திரனோடு கூடி 7இல் இருக்க ஜாதகர் மனைவிக்கும் இவருக்கும் தாயாரின் ஆதரவு கிடைக்கும். 4ஆம் அதிபர் சந்திரனோடு கூடி 10இல் நிற்க இவர் தாயாரால் தொழில் நிறைய லாபம் வரும். சனி பார்க்கக்கூடாது. 4ஆம் வீட்டில் அமரும் சுப கிரகங்கள் கேந்திர ஸ்தானங்கள் அதிபதியாய் இருக்கக்கூடாது. கேந்திராதிபதி தோஷம் உண்டாகும். 4ஆம் வீட்டு அதிபர் நீச்சம் பகை 3, 6, 8, 12இல் மறைந்தாலோ சுகஸ்தானம் கெட்டு விடுகிறது. சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது 4இல் இருக்க 4ஆம் அதிபரை அல்லது 4ஆம் வீட்டை பார்த்தாலோ சுகஸ்தானம் கெட்டு விடுகிறது. 4ஆம் அதிபர் பலம் பெற்றிருக்க புதனும் பலம் பெற்றிருக்க மேலும் சந்திரன் குரு பலம் பெற்றிருக்க உங்களுக்கு உயர்கல்வி நன்றாக வரும். நாளை தினம் உயர்கல்வியை அடைய என்னென்ன அமைப்புகள் வேண்டும், கல்வியில் தடை ஏன் ஏற்படுகிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பொங்கலுக்கு பிறகு லட்சுமி நாராயணா யோகம். 3 ராசிகளுக்கு பணமழை பொன் பொருள் சேரும். ஜோதிடத்தின் படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தங்கள் ராசியை மாற்றி வருகின்றன. இதனால் 12 ராசிகளுக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி புதன் தனுசு ராசியில் இருந்து மகர ராசியில் நுழைகின்றார். ஏற்கனவே மகர ராசியில் சுக்கிரன் இருக்கின்றார். எனவே ஜனவரி 17ஆம் தேதி அன்று புதன் மகர ராசியில் நுழையும் போது இந்த லட்சுமி நாராயண யோகத்தை உருவாக்குகின்றார்.
இந்த யோகம் 46 மாதங்களுக்கு பிறகு உருவாகிறது. லட்சுமி நாராயண யோகம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. புதன் மற்றும் சுக்கிரனின் பெயர்ச்சியால் சக்தி வாய்ந்த ராஜ யோகமாக இது மாறுகிறது. இந்த சுப யோகத்தால் 12 ராசிகளுக்கு நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும். குறிப்பாக நிதி ரீதியாக முன்னேற்றம் அடைவார்கள். சுக்கிரனுடைய ஆசியோடு திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். எனவே ஜனவரி 17ஆம் தேதி லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது. இதனால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே அந்த ராசிகள் என்னென்ன என்பதை பார்ப்போம். முதலிலே ரிஷபம். லட்சுமி நாராயண ராஜயோகத்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமான நேரம் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஊழியர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் நிதி நிலைமை மேம்படும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வருமானத்தை உருவாக்கும் வாய்ப்பு உள்ளது. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. புதிய தொழில் செய்ய விரும்பும் நபர்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நகை வீடு வாங்கும் யோகம் உங்களுக்கு இருக்கிறது. பொங்கலுக்கு பிறகு மகிழ்ச்சியான செய்தியை கேட்பீர்கள். சொத்து தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தீர்ப்பும் உங்களுக்கு ஏற்றவாறு வரும். திருமண தடைகள் நீங்கும். விரைவில் நல்ல வரன் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. துலாம் ராசிக்காரர்களுக்கு லட்சுமி நாராயண யோகத்தால் பல நன்மைகள் கிடைக்கும். புதனும் சுக்கிரனும் இந்த ராசியின் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்வார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினோடு தரமான நேரத்தை செலவிடுவீர்கள். இந்த காலகட்டத்திலே புதிய வீடு அல்லது மனை வாங்க வேண்டும் என்ற உங்கள் கனவு நனவாகலாம். தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது. இது உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்கும். தொழில் அதிபர்கள் சிறந்த பலன்களை பெறுவார்கள். உங்கள் வருமானம் அதிகரிக்கும். உங்கள் துணையோடு இருந்து வந்த கருத்து மோதல் முடிவுக்கு வரும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் அடைவார்கள். படிப்பு அல்லது வேலை நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. மேலும் வருமானம் உயரக்கூடும். உங்கள் காதல் அடுத்த கட்டமான திருமணத்திற்கு செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். அடுத்தது மகர ராசிக்காரர்கள் லட்சுமி நாராயண யோகத்தால் சிறந்த பலன்களை பெறுவார்கள். குறிப்பாக பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உயர் அதிகாரியிடம் பாராட்டை பெறுவீர்கள். வேலை இல்லாதவர்கள் தங்கள் வேலையை பற்றி நல்ல செய்தியை கேட்பார்கள். தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவார். உங்கள் சம்பளமும் அதிகரிக்க அதிக வாய்ப்பு உள்ளது. சுக்கிரன் சூரியன் புதன் ஆசியால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். மூதாதையர் சொத்துக்களால் பயனடைய அதிக வாய்ப்பு உள்ளது. பொங்கலுக்கு பிறகு நகை வாங்குவீர்கள். மேலும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, வாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வு. ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது. அதிலே குறிப்பாக 4வது பகுதி ஜோதிடத்தை இலவசமாக கற்பித்து அதன் மூலம் பிறருக்கு வழிகாட்டுகின்ற அந்த வல்லமையை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அன்பர்கள் இந்த குறிப்பை உணர்ந்து பயன்படுத்தி நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது கடைசி பகுதி, 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனி, 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனி, எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். கூடுதலாக 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும். வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். வியாபாரத்தில் பற்று வரவு சுமார்தான். உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள்.
ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்றும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் அமோகமான நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களும் மற்ற அதிகாரிகளுடன் செல்வாக்கு கூடும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் அமோகமான நாளாக இருக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மிதுன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள். கணுக்கால் வலிக்கும் விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாய் ஆதங்கப்படுவீர்கள். கணுக்கால் வலிக்கும் விமர்சனம் கண்டு அஞ்ச வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நாவடக்கம் தேவைப்படுகின்ற நாள். கடக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள். உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். வேலை சுமை மிகுந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார்கள். உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீர்கள். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள். ஆகிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். வேலை சுமை மிகுந்த நாள். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். விலகி நின்று விரும்பி வருவார்கள். உங்களால் பயனடைந்த இப்போது உங்களுக்கு உதவி செய்வார். வியாபாரம் சூடுபிடிக்கும். உத்தியோகத்தின் தலைமையின் ஆதரவு கிட்டும். தேவைகள் பூர்த்தியாகின்றன. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பிடிவாத போக்கை கொஞ்சம் மாற்றிக்கொள்வீர்கள். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விலகி நின்றவர் விரும்பி வருவார்கள். உங்களால் பயனடைந்த இப்போது உங்களுக்கு உதவி செய்வார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சூடு பிடிக்கும். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிட்டும். தேவைகள் பூர்த்தியாகின்றன. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் பிரச்சனை மற்றும் கவனம், ஜாக்கிரதை, பொறுப்பு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கன்னியா ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் பிறருடைய விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகாலட்சுமியினுடைய காயத்ரியை சொல்லி வழிபட சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். குடும்பத்தில் ஒற்றுமை பெற அரைகுறையாக நின்ற வேலைகள் முடியும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். உடல் நலம் சீராகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உற்சாகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். அறகுறையாய் நின்ற வேலைகள் முடியும். எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த உடல் நலம் சீராகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். உற்சாகமான நாள். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும். பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும். வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த பொருளாதாரம் சற்று ஏற்ற இறக்கமாய் இருக்கும். குடும்பத்தினுடன் வீண் விவாதங்கள் வந்து போகும். அனுஷ நட்சத்திரத்தை தான் பழைய கடன் பிரச்சனைகள் அவ்வப்போது மனசை வாட்டும். வியாபாரத்தில் கடினமாய் உழைத்து லாபத்தை பெறுவீர்கள். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதியை இழப்பீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன. தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். ஆனால் சில செலவுகள் ஏற்படலாம். சிலர் வியாபாரத்துக்கு புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தால் புது வாய்ப்புகள் தேடி வரும். சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். சிலருக்கு உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். அதனால் சில செலவுகள் ஏற்படலாம். சிலர் வியாபாரத்துக்கு புது இடத்துக்கு கடையை மாற்றும். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அலைச்சல் இருந்தாலுமே புது வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும். சிலர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால்
முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும், வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். வியாபாரத்தில் பற்று வரும் சுமாராத்தான். உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைகளை உடனடியாக முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். வியாபாரத்தில் பற்று வரவு சுமாராகத்தான் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும், மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். தைரியம் கூடுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும், மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பதில் தைரியம் கூடுகின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார். சிலர் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும், மனதிற்கு இதமான செய்தி வரும். வியாபாரம் செழிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். தைரியம் கூடுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அலைச்சல் மிகுந்த நாள். சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாது. அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. எனினும் அலைச்சல் இருந்தாலுமே உங்கள் முயற்சியால் புதிய முயற்சிகள் பலிதமாக்கின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். அலைச்சல் மிகுந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்துக் கொள்ளாதீர்கள். அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாது. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது. எனினும் அலைச்சல் இருந்தாலும் உங்கள் முயற்சியிலே புதிய முயற்சிகள் பலிதமாகின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.